அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். இன்றைக்கி நம்ம இந்த எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 11 ரூல்ஸ் ஃபார் லைஃப் அந்த புக்குடைய செகண்ட் ரூலான மாஸ்டர் யுவர் எமோஷன்ஸ் அதில் செகண்ட் பார்ட் பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் குறிப்பாக நம்மளுடைய ஆத்தர் எதை பற்றி சொல்ல வராங்கன்னா, நாம் எப்படி ரேஷ்னலி டாமினண்டான மக்களாக இருக்க முடியும் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக நம்மளில் பல பேர் எமோஷ்னலி டாமினண்டான மக்களாக தான் இருந்துட்டு வரோம். எமோஷ்னலி ரொம்ப அட்டாச் ஆன மக்களாக. நானும் கூட அப்படி தான், நிறைய பேர் அப்படி தான். பட் நாம் எப்படி ரேஷ்னலி டாமினண்ட் ஆகலாம்? எப்படின்னா, இப்போ நம்மளை நாமே ட்ரெயின் பண்ணிக்கலாம். டெய்லி நாம் காலையில் சீக்கிரமே எந்திரிச்சு நாம் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வாக்கிங் போகலாம், கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணலாம், நாம் பண்ணாத ஒரு விஷயங்களை பண்ணலாம். ஏன்னா நாம் நம்ம மூளைக்கு நாம் தான் ட்ரெயின் பண்ணணும். நம்மளால் பண்ண முடியும். மூளை என்ன நம்பிட்டு இருக்கோம்னா, நினச்சிட்டு இருக்கோம்னா நம்மளால் அதெல்லாம் பண்ண முடியாது, எமோஷ்னலாக அட்டாச் ஆகும். இப்போ நம்ம 2 நாள் பண்ணலாம், 3 நாள் பண்ணலாம், 4ஆம் நாள் அது என்ன சொல்லும், இல்லை நம்மளால் பண்ண முடியாது, உடம்பு ரொம்ப வலிக்கும் அப்படின்னு சொல்லும். பட் நம்மளால் பண்ண முடியும். ஏன்னா நம்மளுடைய மூளை நியூரோ பிளாஸ்டிக்ஸால் ஆனது. அதை எப்போ வேணாலும் நாம் நம்மளுடைய தாட்ஸ் மூலமாக, நாம் என்ன நினைக்கணும் மூலமாக அதை நம்ம ரீவேரிங் மாதிரி நம்ம புதுசாக பண்ணிகிட்டே இருக்க முடியும். நம்மளால் முடியும். நாம் எமோஷ்னலி அட்டாச் ஆகாமல் இருக்கணும். அதுக்கு நம்ம டெய்லி எக்ஸசைஸ் பண்ணலாம். நிறைய இப்போ ஒரு மணி நேரம் என்ன படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். கன்சிஸ்டன்சியாக நாம் 1 மணி நேரம் படிச்சுட்டு வரோம். நாம் அதை இன்க்ரீஸ் பண்ணலாம். இன்னொரு 1.5 hour நம்ம படிக்கலாம், புத்தகம் படிக்கலாம். நம்ம துறை ரீதியாக, நம்ம வேலை செய்கிற துறை ரீதியாக நம்ம எதாவது புதுசாக கற்றுக்கலாம். நிறைய விஷயங்கள், இந்த மாதிரி புதிய விஷயங்கள் பண்ணது மூலமாக மூளையில் நாம் இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நம்ம பண்ணும்போது நிறைய விஷயங்கள். பட் நம்ம மூளை நியூரோ பிளாஸ்டிக்ஸால் ஆனால அது இன்னும் புதிய முயற்சிகளை நாம் எடுக்கும்போது அது நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். நாம் ரேஷ்னலி டாமினண்டான மக்களாக ஆக முடியும். இதெல்லாம் யாருக்கு சொல்கிறாருன்னா, நம்மளுடைய ஆதர் விராஜுக்கு சொல்கிறாரு. அப்போ விராஜ் சொல்கிறான், நான் 100% எமோஷ்னலி அட்டாச் ஆன மக்கள் கேட்டகரியில் தான் நானும் இருக்கேன். நான் இனி அந்த மாதிரி இருக்க மாட்டேன். டெய்லி நான் வாக்கிங் போவேன், இல்லை ரன்னிங் போவேன், புஷ்அப்ஸ் பண்ணுவேன், சிட்டப்ஸ் பண்ணுவேன், நிறைய புத்தகங்கள் எல்லாம் படிப்பேன், நல்லா சாப்பிடுவேன், ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்கிற ஆதர். நீ ப்ராப்பராக நிறைய நேரம் 2 மணி நேரம் நடக்கணும்னு எல்லாம் கிடையாது. நீ 1 மணி நேரம் நட. பட் மொபைலில் இன்ஸ்டாகிராம் பார்க்காத, தேவையில்லாமல் அர்ப்பிதா பற்றி நினைக்காத, அர்ப்பிதாவோட கரண்ட் பாய் ஃப்ரெண்டை பற்றி அவனோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவன் என்னென்ன ஃபோட்டோ போடுறான் இதெல்லாம் பார்க்காத, தேவையில்லாத விஷயங்களை பண்ணாத. ப்ராப்பராக நீ உன்னுடைய காரியங்களையும் உன்னுடைய வேலைகளையும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் நீ ட்ரை பண்ணிட்டுரு, அதெல்லாம் முயற்சி பண்ணிட்டுரு. நீ தேவையில்லாமல் அர்ப்பிதா பற்றி நினைக்காதான்னு சொல்ல வராரு. அது மட்டும் இல்லாமல் சொல்கிறாரு, நாளைக்கு நம்ம 3rd சாப்டர் பற்றி பார்க்கலான்னு சொல்ல வராரு. இதுவரை என்னுடைய சேனலுக்கு ஆதரவு தந்த எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.